அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 கப்பு ரவா எடுத்துக்கிறேன், 3/4 கப் சுகரு, 1/2 கப்பு நெய், 1 கப்பு பால், கொஞ்சம் பாதாம், கொஞ்சமாக முந்திரி ரெண்டையும் நான் உடச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எடுத்து வச்சுக்கிற சுகர் இருக்குல்ல, இதை நல்லா நான் பவுடர் கான்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதை காஞ்சவொடனே அதில் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றின அப்புறம் இந்த முந்திரி பாதாம் இந்த ரெண்டையும் நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன். நிறைய பேர் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்மளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கிற ரவை இருக்குல்ல, அதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டணும், உறைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கூட. அப்புறம் இந்த பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரவையை. அப்புறம் வறுத்து வச்சுக்கிற முந்திரி பாதாம் அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சுகரை பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா அந்த கெட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கப்பில் பால் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த பாலையுமே ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 2 கப்பு ரவைக்கு 20லேருந்து 25 ரவா லட்டு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.